வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சக்கரை பொங்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். விடுகின்ற பொழுது எங்கும் கரும்பாய் இனிக்கட்டும். இந்த தை திருநாள் முதல்ல இந்த விஷஸோட உங்கள் எல்லாருக்கும் என்னோட வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த தை திருநாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இனிப்பு மிகுந்த தை திருநாளாக அமையட்டும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நீங்களும் எல்லாம் பொங்கல்லாம் வச்சு கரும்பெல்லாம் சாப்பிட்டு சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு நீங்களும் ரெடியாக இருப்பீங்க. இந்நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நாளில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் பெருகட்டும், ஆரோக்கியமும் செல்வம் பொங்கட்டும்னு ஒன் செகண்ட் எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேங்க. நார்மலாக நம்ம பொங்கல் போகிறதுக்கு முன்னாடியே கரும்பு எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு ஆர்வமாக இருப்போம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம குட்டீஸ்க்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஒரு பொங்கல் வந்தாவே எஸ்பெஷலி நம்ம தமிழர்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். என்ன இப்போது இந்த பொங்கல் சமயத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம அங்கே டெல்லியில் நம்ம உழவர்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் தீரட்டும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கொரோனாலாம் விட்டு ஒழியட்டும் அப்படின்னும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த உழவர்கள் இல்லைன்னா நாம் இல்லை. ஸோ உழவர்களுக்காக நம்ம கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொங்கல் திருநாளில் நீங்கள் கண்டிப்பாக வாசலில் பொங்கல் வச்சுருப்பீங்க, மாடியிலையும் பொங்கல் வச்சுருப்பீங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இந்த மாதிரி தான் பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் மட்டும் இல்லை, உங்கள் வில்லேஜ் சைட்லையும் இந்த மாதிரி தான் பொங்கல் வைப்பீங்கல்ல. இந்த மாதிரி வாசலில் பொங்கல் வச்சு விளக்கேற்றி கரும்பெல்லாம் வச்சு சூரியனுக்கு படைப்போம் இல்லைங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். காலையில் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பொங்கல் வைக்கும்போதே நல்லாயிருக்கும். நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு அந்த பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கல்னு சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அதை கடவுளுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்க. ஸோ அதனால தான் இந்த பிக்சர் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பொங்கல் அன்னைக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த நினைவுகள்லாம் வரட்டும்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பொங்கல் திருநாளில் நீங்கள் மொட்டை மாடியில் பொங்கல் வச்சிங்களா, இல்லை வீட்டில் கேஸில் பொங்கல் வச்சிங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர் மாடியில் கூட பொங்கல் வைப்பாங்க. நீட்டாக கோலமெல்லாம் போட்டு அதெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி நாளெல்லாம் டெக்கரேட் பண்ணி கோலமெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருப்பாங்க. மாடியில் பொங்கல் வைக்கிறவங்களும் சேம் ஆஸ் யூஷுவல் வாசல் பொங்கல் வைக்கிற மாதிரியே வச்சுருப்பீங்க. சரி, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வச்சிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த பொங்கல் திருநாளில் நம்ம புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்ம ஆர்வமாக இருப்போம் இல்லைங்க. ஸோ இந்த ஆர்வத்தோட நமக்கு சந்தோஷமும் நல்ல ஆரோக்கியமும் பெருகட்டும்னு உங்கள் எல்லாருக்கும் ஒன் செகண்ட் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த பொங்கல் திருநாளைக்கு நீங்கள் என்னெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் ஆஸ் யூஷுவல் இந்த சக்கரை பொங்கல் தான். இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடியில் கோலமெல்லாம் போட்டு அவங்க குட்டீஸும் என் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. மாடியில் அழகாக பொங்கல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயர் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிக்சரை நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தா நமக்கும் நம்ம சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும் இல்லைங்க. ஸோ நாமளும் இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி கரும்பெல்லாம் வரைஞ்சி சூரியன்லாம் போட்டு பண்ணியிருப்போம்ல. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு எனக்கு அனுப்பிச்சிருந்தா. ஸோ அதனால் அதையும் உங்களோட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நாமளும் இந்த மாதிரிலாம் வரைஞ்சிருப்போம்ல சின்ன வயசில். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பானையெல்லாம் வாங்கி பொங்கல் வைப்பாங்க இல்லைங்க. ஸோ பொங்கல் பானை வாங்கினாவே சுற்றி நம்ம அந்த மஞ்சள் இதெல்லாம் கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த செங்கலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு வைப்போம்ல. ஸோ அந்த பிக்சரை பார்த்ததும் அதையும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அது பொங்கி வர்றதே ஒரு அழகு தான் இல்லைங்க. அது எந்த பக்கம் விழுகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம், ஆர்வமாக இருப்போம்ல. அது பொங்கி எந்த திசையில் விழுகுது, ஈஸ்டில் விழுகுதா, கிழக்கு திசையில் விழுகுதா, இல்லை நார்த்து திசையில் வடக்கு பக்கமாக விழுகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஸோ அதை அந்த பிக்சரை பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன நினைவுகள் வரும் தான் நான் உங்களுக்கு இதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பொங்கல்னாவே ஸ்பெஷல் தான் இல்லைங்க. இந்த பானை, மஞ்சள் கொம்பு, கரும்பெல்லாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி வெண்கல பானையில் மஞ்சள் கொம்பு கட்டி பொங்கல் வைப்போம் இல்லைங்க. அந்த மேலே பொங்கி வர்றதை பார்த்தாவே பொங்கல் அன்னைக்கு பொங்கலோ பொங்கல் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதனால தான் எனக்கு இதையும் உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இந்த பொங்கல் அன்னைக்கு, இந்த சந்தோஷமான நாள் அன்னைக்கு என்னோட சேனலில் நீங்கள் சக்கரை பொங்கல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி பண்ணுறங்கிறத காமிக்கிறேன். மாதிரி நீங்களும் பொங்கலை வெண்கல பானையில் வச்சு அல்லது மண் பானையில் வச்சு இங்கே கேஸ் அடுப்பில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்லேயும் ஒரு மாதிரி பொங்கல் வைப்போம் இல்லைங்க. இந்த மாதிரி வெண்கல பானையில் ஒரு சில வீட்டில் பொங்கல் வைப்போம், ஒரு சில வீட்டில் புதுசாக பானை வாங்கி தான் பொங்கல் வைப்போம், ஒரு சில வீட்டில் குக்கர்லேயே ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற குக்கரையே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் வைப்போம் இல்லைங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி இதில் வச்சிங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் நாங்கள்
சக்கரை பொங்கல் பண்ணி ஒரு பவுலில் வச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சு அது மேலே இலையில போட்டு வச்சுருக்கோம். அதுதான் நான் என் குட்டீஸ் பிடிச்சிருக்கிறது. அன்றைக்கி இந்த மாதிரி நிறைய காய்கறியெல்லாம் போட்டு குழம்பெல்லாம் எங்கள் வீட்டில் பண்ணோம். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு மசால் வடை மெதுவடை எல்லாம் ரெடியாக இருக்கும் இல்லைங்க. ஸோ அதனால தான் இந்த பிக்சரையும் நான் உங்களோட ஆட் பண்ணேன். ஸோ பொங்கல்னாவே இந்த காய்கறி குழம்பு மசால் வடை அல்லது மெதுவடையும் ரொம்ப ஃபேமஸ் இல்லை. பொங்கலோட இந்த வடையும் சாப்பிட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கும் இல்லைங்க. ஸோ அதனால தான் இதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும். என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இதில் ஐடியும் வந்து நான் கரெக்டாக தெளிவாக எழுதி போடுறேங்க. நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போதான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்ஸாக பார்க்க முடியும். பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 1 கப் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 கப் பாசிப்பருப்பு அந்த தகுந்த மாதிரி 3 வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் முந்திரி திராட்சையும் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி ஃபஸ்ட்டு குக்கரில் இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் ஊற்றி வறுத்துட்டு அப்புறம் பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் அரிசியும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேங்க. அரிசி நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் சொல்ல மறந்துட்டேங்க அந்த இன்க்ரீடியன்ஸில். இதில் நான் வந்து 2 கப் பால் சேர்த்திக்கிறேங்க. பால் சேர்த்திக்கிட்டா தான் பொங்கல் நல்லா உங்களுக்கு ரிச்சாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வருங்க. ஸோ இந்த நான் வேக வைக்கிறதுக்கு நான் 3 கப்பு தண்ணியும் 2 கப்பு பாலும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 3 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 கப் தண்ணிங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு பாலும் 3 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஸோ குக்கரை மூட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ குக்கரை நல்லா மூடிக்கிறேங்க. எங்கள் வீட்டில் பொங்கல் குக்கரில் தான் வச்சோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சவுண்ட் விட போகிறேங்க. குக்கர் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு இது கொதி வந்ததுக்கப்புறம் நான் குக்கரை மூடி ஆவி வருதான்னு பார்க்குறேன். ஆவி வந்ததுக்கப்புறம் நான் விசில் போட போகிறேன், வெயிட் போட போகிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 சவுண்ட் விட்டதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுக்கணும் இல்லைங்க. ஸோ அது 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நான் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் அதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு முந்திரியை வறுக்க போகிறேன். அந்த 1 கப் அரிசிக்கு தேவையான அளவு முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 1 கப் அரிசிக்கு தேவையான அளவு முந்திரி எடுத்து நான் ஃபஸ்ட்டு அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரியை நல்லா வறுத்துக்கிறேங்க. முந்திரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் அப்புறம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த திராட்சையும் அந்த உலர்ந்த திராட்சையும் போட்டு நான் நெய்யில் நல்லா வறுத்துக்கிறேங்க. இப்போ நல்லா ரெண்டும் வந்து வறுபட்டுருச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த வெந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த அந்த 3 கட்டி வெள்ளத்தையும் வந்து நான் நல்லா நுணுக்கி போட்டுட்டேங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுட்டு அந்த முந்திரி திராட்சை வறுத்ததையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வெள்ளத்தை சேர்த்ததை மட்டும் உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்க மாட்டேன் வீடியோவில். நான் வெள்ளத்தை சேர்த்துட்டேன். ஸோ இப்போ வெள்ளத்தையும் சேர்த்து முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாலும் தண்ணியும் சேர்த்து வேக வச்சு வெள்ளத்தையும் சேர்த்துட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வருங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக உங்கள் குட்டீஸ்க்கும் பிடிக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க புதுசா பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.